தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பிளான் ட்ரிப் பண்ணுறோம் அப்படின்னா வந்து மொதல் விஷயம் நம்ம வந்து என்ன வந்து பண்ணணும் அப்படின்னா, அதுவும் தனியாக நம்ம போகிறோம், ஓகேங்களா? தனியாக போகிறோம், கப்புள்ஸாக போகிறோம், கேங்காக போகிறோம், எல்லாமே ஓகே. பட் நம்ம பிளான் ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கு மொதல் விஷயம் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அந்த பிளானுக்கு சேஃபாக போகணும், ஓகேங்களா? தனியாக போனாலும் சேஃபாக போகணும், கும்பலாக போனாலும் சேஃபாக போகணும், சோலோவாக போனாலும் சரி, அதாவது வந்து உங்கள் கப்புள்ஸோடு போனாலும் சரி, ஃபேமிலியோடு போனாலும் சரி, எந்த ஒரு ட்ரிப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அது சேஃபாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த சேஃப்டி ரூல்ஸ் பற்றி நான் பாண்டிச்சேரியில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணால் உங்கள் ட்ரிப் வந்து சேஃபாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து என்ஜாயும் பண்ணலாம், அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, பாண்டிச்சேரியில் காமனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 75 to 80% வந்து சேஃபான ஜோன் தான் பாண்டிச்சேரி. ஏன் அப்படின்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து இங்கே வந்து சேஃபாக ஸ்டே பண்ணுறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா பாண்டிச்சேரி வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான கல்ச்சர் சம்மந்தப்பட்டானது. ஒன்று வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களுடைய கல்ச்சரும் இங்கே இருக்குது. இன்னொரு கல்ச்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் கல்ச்சரோடய இருக்குது. அதாவது ஓகேங்களா? அதிகமாக நம்ம தமிழ் கலாச்சாரம் தான் தெரியும். இது தவிர்த்தும் நம்மளை வந்து கிட்டத்தட்ட அவங்க அதிக காலங்கள் வந்து அவங்க ஆட்சி பண்ணதுனால அவங்களோட கல்ச்சர் வந்து இன்னும் மாறாமல், அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க நம்ம கூட ஒன்றி இருந்து வாழ்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 விதமான கல்ச்சர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இது பாண்டிச்சேரியா இல்லை அப்ராடா இல்லை வந்து இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக இருக்க ஒரு யூனியன் டெரிட்டரியான்றது வந்து நிறைய இடங்களில் வந்து பின்பமாக காமிக்கும், ஓகேங்களா? ஸோ இது தவிர்த்து இந்த சேஃப்டிக்கான டிப்ஸ் வந்து என்னென்னு நான் சொல்லிடுறேன். நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வரீங்க அப்படின்னா மொதல் விஷயம் ஒரு சேஃபான ஒரு அக்காமடேஷன் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு தான் வரணும், ஓகேங்களா? இல்லை புக் பண்ணலைனாலும் ஒரு 4-5 இடத்துக்கான டிப்ஸ் எல்லாமே என்னோடய வீடியோவில் நிறைய கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு நல்ல ப்ரைஸ்லேயும் சரி, லோ ப்ரைஸ்லேயும் சரி, பட் ஆனால் நான் சொல்கிறது இடம் எல்லாமே சேஃபாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு ஸ்டே எடுக்கிறீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு ஹோட்டலாக இருக்கணும், இல்லை ஒரு கெஸ்ட் ஹவுஸாக இருக்கணும், இல்லை வந்து அது வந்து ஒயிட் டவுனுக்குள்ளே இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்படி ஒயிட் டவுனுக்குள்ளே இல்லை, வெளியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த இடத்துல போய் நீங்கள் ரூம் எடுத்தாலுமே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் ஜஸ்ட்டு கூகுளில் செக் பண்ணிங்கன்னா வந்துடும், ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதர் சோர்ஸ்லேருந்து ஹெல்ப் வர்றதுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க தான் ஃபஸ்ட்டு ஹெல்ப்புக்கு வருவாங்க. பாண்டிச்சேரி இது தமிழ்நாடு கிடையாது, இது பாண்டிச்சேரி, ஓகேங்களா? சேஃப்டிக்காக மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிளான் டிரான்ஸ்போர்ட்டேஷனை பக்காவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டா ஆட்டோவில் போகிறீங்களா, 2 வீலரில் போகிறீங்களா, காரில் போகிறீங்களா, இல்லை உங்கள் ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்தாலுமே அதுக்கும் சேஃப்டி நீங்கள் பார்க்கணும். கார் பார்க்கிங் எங்கே விட்டாலும் நீங்கள் அந்த சேஃப்டி பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், 2 வீலராக இருந்தாலும் சேஃப்டி பார்க்கணும், ஓகேங்களா? இல்லை நீங்கள் எதுவுமே இல்லை, பஸ்ஸில் போனாலும் சேஃப்டி பார்க்கணும், ஆட்டோவில் போனாலும் சேஃப்டி பார்க்கணும். இந்த பிளான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி பண்ண போகிறீங்கன்றதை முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கெங்கே விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஒரு பிளானாக, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு என்ன ஒரு பிளான் பண்ணலான்றதை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம், நைட்டில் பாண்டியில் நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசித்து போகலாமா போக வேண்டாமா, இந்த இடம் நமக்கு சேஃபாக இல்லையா அப்படின்றத நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அப்படி தான் போகணும். நீங்கள் சில இடங்களுக்கு நீங்கள் வந்து தைரியமாக போகலாம். பாண்டிச்சேரி ப்ரொமனைட் பீச் போகலாம், அந்த ஒயிட் டவுனுக்குள்ளே இருக்கிற இடத்துக்கு நீங்கள் சேஃபாக போகலாம். பப்பு, அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய கஃபேஸ் இருக்கும், இந்தமாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்து தைரியமாக போகலாம். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் உங்களுடைய முக்கியமானவங்க, இப்போ எனக்கு முக்கியமான யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி, அதேமாரி உங்களுக்கு முக்கியமானவங்க உங்கள் ஃபேமிலியாக இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துக்கு போகிறன்றத நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு அப்டேட் கொடுங்க, அது தப்பே கிடையாது. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்றத பண்ண போகிறீங்கன்றது நீங்கள் அப்டேட் பண்ணலாம், உங்கள் ஃபேமிலிக்கு அப்டேட் பண்ணுறது தப்பே கிடையாது. அதனால் அது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் பிளானில் இதெல்லாம் பண்ண போகிறன்றதை உங்கள் ஃபேமிலிக்கு அப்டேட் பண்ணுங்கள். 4வது விஷயம், ஸ்டே அலர்ட். எப்பயுமே நீங்கள் அலர்ட்டாக தான் இருக்கணும்.
எந்த சூழ்நிலையிலும் எது வேணால் நடக்கலாம். ஃப்யூச்சரை நம்மளால் டிஸ்கிரைபே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த இடம் போகிறீங்கனாலும் ஒரு மைண்ட் எப்பயுமே 10ல் ஒரு மைண்ட் கண்டிப்பாக சேஃப்டி பற்றி இருக்கணும். எல்லாத்தையுமே ஒரு செகண்ட் யோசித்து பண்ணுங்க. ஓகேங்களா? அது நம்மளுடைய சேஃப்டி கோசம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆட்டோவில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, இதில் போனாலும் சரி, பப்புக்கு போனாலும் சரி, ஹோட்டல் போனாலும் சரி, பீச்சில் தனியாக போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலுமே அது சேஃபாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை யோசிச்சுட்டு அடுத்து மூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்டே அலர்ட்டுக்காக நான் சொல்கிறேன். அலர்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து உங்களுடைய வேல்யூபிளான திங்ஸை நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். மிஸ் பண்ணிவிடுவீங்க. மெயினாக நீங்கள் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னா சார்ஜர் நிறைய பேருக்கு மிஸ் ஆகிருக்கும், ஹெட்ஃபோன் நிறைய பேருக்கு மிஸ் ஆகிருக்கும், பர்ஸ் நிறைய பேருக்கு மிஸ் ஆகும். அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா பேக் மிஸ் ஆகிருக்கு, வண்டியில் இந்த சீட்டு கூட மிஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ட்ராவலில் நடக்கக்கூடிய, பிளானில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக். இது எல்லாமே வந்து நம்ம வந்து சேஃப்டி ப்ரிகாஷனாக தான் பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து வரேன், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சோலோ ட்ராவல். ஓகேங்களா? நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோலோவாக அவங்களுடைய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றதை இந்த பாண்டிச்சேரியிலன்றது நான் சொல்ல போகிறேன். சேஃப்டிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, அடுத்தது நீங்கள் என்ஜாய் தான் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் பாண்டிச்சேரியில் இருக்க ஒயிட் டவுனை நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் தனியாக வந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, கப்புள்ஸாக வந்தாலும் சரி, பாண்டிச்சேரியில் இருக்கிற நல்ல விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் டவுனில் 2 வீலரில் சுற்றி பார்க்கலாம், சைக்கிளில் சுற்றி பார்க்கலாம், காரில் சுற்றி பார்க்கலாம். கார் மட்டும் கார் பார்க்கிங் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் பார்க் பண்ணிவிட்டு போங்க. உங்கள் காருக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, நாய்ஸ் கண்ட்ரோலர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமேட்டா இன்சூரன்ஸ் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அது உங்கள் கார் உங்களது கரெக்டான இடத்துல பார்க் பண்ணிங்கன்னா எந்த போலீஸாலையும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பாண்டிச்சேரியில் ப்ரொமனைட் பீச்சில் நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் 6 o'clock மேலே ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு டைமிங் இருக்குது. இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் 2 கிலோமீட்டர் நடந்தே போகலாம், நடந்தே வரலாம், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நிறைய ஸ்டோரிஸ் போடலாம். இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆரோவில் விசிட் பண்ணி பாருங்கள். 5000 ஏக்கர். ஓகேங்களா? பாண்டிச்சேரியில் ஆரோவில் மட்டும், பாண்டிச்சேரியோட அவுட்டர் தான் ஆரோவில். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஆரோவில் நீங்கள் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அங்கே சாதனா ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்குது. அங்கே நீங்கள் போய் காசே கொடுக்காமல் ஸ்டே பண்ணலாம். எத்தனை நாள், எத்தனை மாதம், எத்தனை வருஷம் வேணால் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். சாப்பாடு போட்டுருவாங்க. அவங்க கூட இருந்து நீங்கள் சஸ்டைபிலிட்டி மட்டும் நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணால் போதும். அவங்க கூட இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, குளிக்கிறதுக்கான இடம் கொடுப்பாங்க, எல்லா ஃபெசிலிட்டியுமே அவங்க உங்களுக்கு பண்ணி தருவாங்க. சாதனா ஃபாரஸ்ட் மறந்துடாதீங்க, இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று பாண்டிச்சேரியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கருடா சாங்சுரி. ஓகேங்களா? கருடா சாங்சுரின்றது அங்கே பறவைகள் நிறையா இருக்கக்கூடிய ஒரு சரணாலயம் மாரி ஒன்று இருக்குது. அங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார்க்னு ஒரு இடம் இருக்குது. சவுண்ட் பார்க் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கே உகந்த முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஃப்ராங்கோ தமிழ் குசைன். ஓகேங்களா? ஃப்ராங்கோ தமிழ் குசைன் அப்படின்னா வந்து பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்காக தமிழ் ஆட்கள் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தது போக மீதி இருந்த சாப்பாட்டை தங்களுடைய மசாலாவை சேர்த்து சமைச்சது காரணம் தான் ஃப்ராங்கோ தமிழ் குசைன் சொல்லிட்டு. அது பார்க்க வந்து ஃப்ரெஞ்சு குசைன் மாதிரியும் இருக்கும், பார்க்க நம்மளுடைய தமிழ் குசைன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை தான் வந்து ஃப்ராங்கோ தமிழ் குசைன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கலாச்சாரப்படி வெளிநாட்டுக்காரன் சாப்பாடு தான், ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மசாலா போட்டு செய்கிற நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான 2-3 பீச்சஸ் நான் சொல்கிறேன். ஒன்று பேரடைஸ் பீச். இது வந்து ப்ரைவேட் பீச், கவர்மெண்ட்டால் மட்டும் இயக்கப்படக்கூடிய ஒரு பீச். இதுக்கு நீங்கள் போட்டால் மட்டும்தான் போக முடியும். 2 சைடு, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்பாண்டி ஹோட்டலுடைய சைடோடு நிறுத்துவாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சின்ன வீராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஈடன் பீச். இதுக்கு இடைப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேரடைஸ் பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேரடைஸ் பீச்சில் நீங்கள் நல்லா போய் ரிலாக்ஸ் பண்ணலாம். தனியாக வந்தாலும் சரி, கப்புள்ஸாக வந்தாலும் சரி, ஃபேமிலியாக வந்தாலும் சரி, ஒன்லி இந்த இடத்துக்கு போட்டால் மட்டும்தான் போக முடியும். ஓகேங்களா? நீங்கள் நடந்தே போனீங்க அப்படின்னா 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடுவில் தான் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா?
இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செரினிட்டி பீச்சு. ட்ரிங்க் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கூடிய ஒரு நல்ல இடம் தான் பார்த்திங்கன்னா செரினிட்டி பீச். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்தெல்லாம் தாண்டி இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக நான் இருக்கணும் அப்படின்னா சில பல கோயில்கள்லாம் இருக்குது. மணக்குளார் டெம்பிள், மணக்குளார் விநாயகர் டெம்பிள் இருக்குது. இதை தவிர்த்து நிறைய சிவன் டெம்பிள்லாம் இருக்குது. பாண்டிச்சேரிக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல எந்த ட்ரிப் நீங்கள் போனாலும் நான் சொன்ன சேஃப்டி ப்ரிகாஷன் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா பிளான் நல்லபடியாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோ 10 நிமிஷம் வரைக்கும் போயிடுச்சு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய்.